கண்ணு பார்க்கறதுக்குன்னு ஆண்டவர் ஒரு உறுப்பை கொடுத்ததுனால எதை வேணாலும் பார்க்கலான்ற அதிகாரம் நமக்கு இல்லை. ஆமென். ஒருவேளை எதை வேணாலும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் நான் எல்லாத்தையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஆமென். அதுதான் பிரைட் ஐஸுடைய நிலை, அதுதான் பிரகாசமான கண்களாக இருக்கிறதனுடைய நிலை. இருள் அடையாமல் கண்களை பாதுகாக்க வேண்டியது நிலை என்னது? எனக்கு கண் இருக்கிறதுனால நான் எல்லாத்தையும் எல்லாம் பார்க்க மாட்டேன், எனக்கு பார்வை இருக்கிறதுனால நான் எல்லாத்தையும் எல்லாம் பார்க்க மாட்டேன். எதை பார்க்கணுமோ அதை தாண்டி எதையும் பார்க்காம இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நம்ம என்ன பார்க்குறோமோ அது நமக்கே தெரியாமல் நமக்குள்ளே வந்துட்டுருக்கோம். நீங்கள் எதை பார்க்குறீங்களோ உங்களுக்கே தெரியாமல் அது உங்களுக்குள்ளே என்ன பண்ணும், வரும். நீங்கள் யாரை ரொம்ப அட்மையர் பண்ணுறீங்களோ உங்களுக்கே தெரியாமல் அவங்களுடைய விஷயங்களை நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. அதனால தான் பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, உம்முடைய வெளிச்சத்தில் நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம். இன் யோர் லைட் வி see light. அப்போ ஆண்டவருடைய வெளிச்சத்தை பார்த்து அதில் ஒரு திருப்தி நம்மளுடைய கண் அடைஞ்சிருச்சுன்னா நம்மளோட கண் பிரகாசமாக தான் இருக்குமே ஒழிய இருள் அடைஞ்சு போயிடாது. ஏதோ ரேண்டமாக என்னுடைய ஃபோனில் வந்துட்டு என்னால் முடியலை, எது ஏன் வந்துச்சுன்னு எனக்கு தெரியலை. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான், ஆனால் அது என்ன ஒரு மாதிரி பண்ணிட்டு. வாலிப பையன் உங்களை மாதிரி வயசில் இருக்கும்போது எப்படி இவனுக்குள்ளே இந்த பிசாசு வந்துச்சுன்னு சொல்லி எல்லாம் பாஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து விரட்டிட்டு இருக்காங்க. பிசாசு சொல்லுது, இவன் ப்ரௌசிங் சென்டரில் போய் அசுத்த படத்தை பார்த்தான், அதில் தான் நான் உள்ளே வந்தேன். கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு ப்ரௌசிங் சென்டரில் யாரும் போக வேணாம். இந்த வாலிப வயது அது ரொம்ப அருமையான ஒரு வயது, அது ஒரு அழகான ஒரு பருவம் இல்லையா? ரொம்ப அழகான பருவம். அதனால தான் ஆண்டவருக்கு இந்த வயதில் இருக்கிற நம்ம ரொம்ப அவசியம், தேவை. பிசாசுக்கும் இந்த வயசில் இருக்கிறவங்க தான் ரொம்ப தேவை. இந்த வாலிப நிலையை எப்பொழுதுமே தற்காத்து கொள்ள முடியுமா அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயசு தான். ஒவ்வொரு வயசுக்கு மேலே நம்ம வயதாயிடுவோம். ஆனால் இந்த காலகட்டங்களில் வாலிபர்களாக இருக்கும் பொழுது சில ப்ரிவிலேஜஸ் நமக்கு இருக்குது இல்லையா? சில ஆப்பர்ச்சுனிட்டி, சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. அப்போ இந்த வாய்ப்புகள் அதை பயன்படுத்தி கொள்ளவும் வேண்டும். இங்கே நம்ம வாசிக்கிறோம், மோசேக்கு 120 வயது. இன்றைக்கி நம்மளுக்கு ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா வாலிபனை மாதிரி இருந்தாலும் 60-70 வயசு ஆளுக மாதிரி நோய் சொல்லுவோம். நம்ம இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது, தலை வலிக்குது. அப்படி என்னப்பா செஞ்சேன்னா ஒன்றும் செஞ்சிருக்க நான் படுத்தே இருந்திருப்பான். அதனால படுத்தே எல்லா வலியும் வந்திருக்கும். அப்போ ஃபிசிக்கலாகவே நம்ம வந்து நம்மளோட ஐஸ்லாம் நான்லாம் பார்த்தீங்கன்னா 9 வயசில் கண்ணாடி போட்டேன். இப்போ பாருங்கள், எனக்கு தலைவலியோட ரொம்ப தலைவலியில் தான் நான் வந்தேன். கண்ணெல்லாம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கானா? கிடையாது. ஃபிசிக்கலி நம்ம வந்து மோசே மாதிரி நிறைய நேரங்களில் கண் இருள் அடையாமல், கண் வீக்கே ஆகாமல் அப்படியெல்லாம் இருக்க முடியுமானா தெரியல. அதுக்கும் ஆண்டவர் பலனை கொடுப்பார். ஆனால் இன்றைக்கி நான் எதை பற்றி சொல்கிறேன்னா, ஸ்பிரிச்சுவலி ஆவிக்குரிய வாழ்க்கையில் இளமையாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர், அப்படி கேட்க போகிறோம். ஆமென். எப்படி வந்து இந்த உலக பார்வையில் வாலிபனாக இருக்கிறது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குதோ, இந்த உலகத்தில் வாலிபனாக வாழ்கிறதும் வாலிபன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறதுக்கு எப்படி உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குதோ, அதே மாதிரி நீங்கள் ஒன்று கேளுங்க, ஆண்டவரே எனக்கு எத்தனை வயசானாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னுடைய இளமை குன்றி போகாமல் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா. இளமையா ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு நிறைய டெஃபினிஷன் சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு நான் அந்த ஒரே சென்டென்ஸை மட்டும் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேச போகிறேன். இருள் அடையாத கண்கள். ஆமென். கண் என்ன ஆகக்கூடாது? எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருண்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. How to have a healthy eye. ஒரு ஆரோக்கியமான கண்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் எப்படி பெறுவது? எப்படி நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னுடைய கண்ணு பலனற்று போகாமல் பலனோடு நான் இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த வசனம், ஆனால் இந்த வசனத்தை வாசித்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு 6:22. கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். அப்போ கண்ணு வெளிச்சமாக இருக்கிறது ரொம்ப எசென்ஷியல். ஏன் அப்படின்னா இட் டிட்டர்மைன்ஸ் யுவர் ஹோல் பாடி. இது உங்களுடைய மொத்த சரீரத்தையும் டிட்டர்மைன் பண்ணுது.
இந்த கண்ணு பிரகாசமாக இருந்துருச்சுன்னா, இந்த கண்ணு இருளானதா இல்லாமல் இருந்துருச்சுன்னா, உங்கள் சரீரம் முழுவதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பிரைட்டாக வச்சுக்கலாம். இன்னும் சொல்லணும்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் கடைசி வரை உங்களோட பாடி ஃபுல்லாக யங்காக இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் முழுவதுமாக நான் வந்து வாலிபம்னா மாதிரியே இருக்கணும், இளமை குறையாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த கண்ணு பிரகாசமாயிடுச்சுன்னா போதும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கண்ணு பிரகாசமாயிடுச்சுன்னா போதும். அல்லேலூயா. இந்த கண்ணு எப்பொழுதும் பிரகாசமாக இருந்துச்சுன்னா நான் என்னுடைய ஹெல்தி ஸ்டேட்லேருந்து குறையாமல் இருக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். அப்போ என்னுடைய கண்களை பிரகாசிக்க செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். கண்ணுன்னு ஒன்று இருக்கிறதுனால எதையும் பார்க்கலாம் அப்படின்னு இல்லை. இன்னைக்கு பாருங்களேன், நான் உங்களெல்லாம் பார்த்துட்ருக்கேன். நான் என்ன நினச்சாலும் எங்கே திரும்பினாலும் என்னால் பார்க்க முடியும் இல்லையா? இந்த கண்ணு நம்ம எல்லாருக்கும் நல்ல கண்கள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். கண்ணு பார்க்கறதுக்குன்னு ஆண்டவர் ஒரு உறுப்பை கொடுத்ததுனால எதை வேணாலும் பார்க்கலான்ற அதிகாரம் நமக்கு இல்லை. ஆமென். ஒருவேளை எதை வேணாலும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் நான் எல்லாத்தையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஆமென். அதுதான் பிரைட் ஐஸுடைய நிலை, அதுதான் பிரகாசமான கண்களாக இருக்கிறதனுடைய நிலை. இருள் அடையாமல் கண்களை பாதுகாக்க வேண்டியது நிலை என்னது? எனக்கு கண் இருக்கிறதுனால நான் எல்லாத்தையும் பார்க்க மாட்டேன், எனக்கு பார்வை இருக்கிறதுனால நான் எல்லாத்தையும் பார்க்க மாட்டேன். எதை பார்க்கணுமோ அதை தாண்டி எதையும் பார்க்காம இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு நம்ம இருக்கிற இந்த ஃபாஸ்ட் பேஸான இந்த உலகத்தில் எதை வேணாலும் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு இருக்குது இல்லையா? எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? உங்கள் பேரண்ட்ஸை யோசிச்சு பாருங்களேன். உங்கள் பேரண்ட்ஸ் இருந்த காலகட்டங்கள்லாம் இன்னும் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்றைக்கி நமக்கு இருக்கிற மாதிரி டெக்னாலஜிலாம் இல்லாதனால எல்லாத்தையும் பார்க்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கி இந்த டெக்னாலஜினால எதை வேணாலும் இந்த உலகத்தின் எந்த மூலையில் இருக்கிற எந்த ஒரு விஷயத்தை நீ யோசித்த உடனே உன் கண்ணுக்கு கொண்டு வந்து காட்ட முடியுமா, முடியாதா? இல்லையா? இன்றைக்கி ஏதாவது ஒரு டவுட் வருது, ஏதாவது ஒன்று தெரியலன்னா இம்மீடியட்டாக நீங்கள் எதை தான் கேட்குறீங்க? கூகுளில் கேட்குறீங்க, கூகுளோட ஹெல்ப் கேட்குறீங்க. அப்போ ஏதாவது ஒன்று தெரியல அப்படின்னா அதை பிக்சர் ஃபார்மேட்டில் உங்களுக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வந்து வைக்க முடியும். ஒரு வீடியோகிராஃபியாக உங்களுக்கு முன்னாடி உங்கள் கண்ணில் கொண்டு வந்து வைக்க முடியும். அப்போ எதை வேணாலும் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த உலகத்தில் இன்றைக்கு அவைலபிளாக இருக்குது. எதை வேணாலும் பார்க்கலாம். நல்லது கெட்டது அப்படின்றதெல்லாம் தாண்டி மனசில் எதெல்லாம் படுதோ அதெல்லாம் என்ன பண்ணலாம், பார்க்கலாம். திடீர்னு ஏதாவது ஒரு டவுட்னா உடனே எடுத்து நான் பார்க்கலாம். இப்படி எல்லா சோர்ஸஸும் நமக்கு முன்னாடி ஓப்பனாக இருக்கிற இந்த காலகட்டங்களில் தான் ஆண்டவர் இப்படி சொல்ல கேட்குறார். ஆண்டவரே, எல்லாத்தையும் என் கண்ணு பார்த்துடாதுப்பா, நீங்கள் விரும்புகிறத மட்டும்தான் என் கண்ணு பார்க்கும். நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதை மட்டும்தான் என் கண்ணு பார்க்கும். எதை பார்த்தா என் கண்ணு பிரகாசமாக இருக்குமோ அதை மட்டும்தான் என் கண்ணு பார்க்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. there are lot of things that will definitely cause a short sightedness or a blindness. ஒரு குருட்டாட்ட நிலையை ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு நிறையா விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் காரணமாக இருக்குது. கவனிங்க நல்லா. நம்ம என்ன பார்க்குறோமோ அது நமக்கே தெரியாமல் நமக்குள்ளே வந்துட்டுருக்கும். நீங்கள் எதை பார்க்குறீங்களோ உங்களுக்கே தெரியாமல் அது உங்களுக்குள்ளே என்ன பண்ணும், வரும். நீங்கள் யாரை ரொம்ப அட்மையர் பண்ணுறீங்களோ உங்களுக்கே தெரியாமல் அவங்களுடைய விஷயங்களை நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. அதனால தான் பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, உம்முடைய வெளிச்சத்தில் நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம். இன் யோர் லைட் வி சீ லைட். அப்போ ஆண்டவருடைய வெளிச்சத்தை பார்த்து அதில் ஒரு திருப்தி நம்மளுடைய கண் அடைஞ்சிருச்சுன்னா நம்மளோட கண் பிரகாசமாக தான் இருக்குமே ஒழிய இருள் அடைஞ்சு போயிடாது. எப்பொழுதுமே இது பிரகாசமாக தான் இருக்கும். ஆமாம். அப்போ ஆண்டவரே எல்லாமே எனக்கு அவைலபிளாக இருக்கிறதுனால நான் எல்லாத்தையும் பார்க்குறவனா நான் இருந்தேன்னா நான் பலனற்று போயிடுவேன், என் கண்ணு பலனற்று போயிடும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் குறுகி போயிடுவேன். அப்படி இல்லாமல் ஆண்டவரே எதை பார்க்கணுமோ அதை மட்டும் பார்க்கணும். நான் இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரேண்டமாக என் ஃபோனில் வந்து இந்த ரீசண்டாக போயிட்டுருக்கிற நியூஸ் வந்து நான் என்னன்னு சொல்ல விரும்பலை. டக்குன்னு நானும் டேடியும் எப்படின்னா மெயினாக எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் கஷ்டமானதை கேட்டுட்டோன்னா எங்களுக்கெல்லாம் தாங்க முடியாது, நைட்டு தூங்காமல் கூட இருப்போம். நான் எப்போவுமே இந்த இருதய பாதிக்கப்பட்டவர் பார்க்காதீங்கன்றதை அதுக்கு முன்னாடி நானே அவாய்ட் பண்ணிடுவேன். எனக்கு இருதய பாதிப்பெல்லாம் இல்லை, ஆனால் நான் கொஞ்சம் இமோஷ்னலி வீக், என்னால் ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்களை பார்க்க முடியாது. ஏதோ ரேண்டமாக என்னுடைய ஃபோனில் வந்துட்டு
சில குழந்தைகள் கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால் முடியலை. இது ஏன் வந்துச்சுன்னு எனக்கு தெரியலை. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான், ஆனால் அது என்ன ஒரு மாதிரி பண்ணிட்டு நானும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறேன், மறைக்கிறேன். டேடி அம்மாலாம் எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க. நான் வெளியே போகிறேன்னு சொல்கிறேன் எங்கள் ஹஸ்பண்டை, நம்ம வெளியே போகலாம், கொஞ்சம் நேரம் வெளியே போகலாம். ஏன் என்னாச்சு, எனக்கு என்னமோ பண்ணுது. எனக்கு நான் சொன்னால் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறதில்ல, எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது. எனக்கு என் மைண்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன தெரியுமா தம்பி, வெறும் ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு 2-3 செகண்ட்ஸ் எனக்கு முன்னாடி பாஸ் ஆகிட்டு போனேன். ஒரு கொடூரமான ஒரு காட்சி, அசிங்கமான காட்சி இல்லை, ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கொடூரமான ஒரு காட்சி, ஆக்சிடென்ட் மாதிரி நினச்சிக்கோங்களேன். ஒரு கண்ணு எந்த அளவு நம்மளுடைய சரீரத்தை பாதிப்பை உள்ளாக்குது இல்லையா? ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்ம பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? ஆமே. அப்போ நம்ம பார்க்குற ஒவ்வொரு காரியங்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். நல்ல காரியங்களை பார்க்கும்பொழுது அது பாசிட்டிவான ஒரு இம்பேக்டை நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏற்படுத்தும். சரியில்லாததை பார்க்கும்பொழுது தவறான காரியங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏற்படுத்தும். கண்களில் சிக்கி போன ஏராளமானோர் பிசாசின் பிடியில் இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். கண்களில் விழுந்து போன அநேகர் மேலே பிசாசு வந்துடும், பிசாசு போந்துடும். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பையனுக்கு பிசாசு பிடிச்சிட்டு, அந்த பிசாசு பயங்கரமானது. ஐயோ, இப்படிப்பட்ட குடும்பத்தில் ஒருத்தனுக்காப்பா பிசாசு பிடிச்சிட்டு. வாலிப பையன், உங்களை மாதிரி வயசில் இருக்கும்போது எப்படி இவனுக்குள்ளே இந்த பிசாசு வந்துச்சுன்னு சொல்லி எல்லாம் பாஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து விரட்டிக்கிட்டு இருக்காங்க. பிசாசு சொல்லுது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிப்பா நான் சொல்கிறது, நான் வந்து இந்த போனட் குட்டி பசங்களாம் இருக்கும் பொழுது அவங்கெல்லாம் எங்களுக்கு அண்ணா. ஐயோ, இந்த அண்ணாக்கு எப்படிப்பா பேய் பிடிச்சிது அப்படின்னா, அந்த பேய் சொல்லுது, இவன் ப்ரௌசிங் சென்டரில் போய் அசுத்த படத்தை பார்த்தான், அதில் தான் நான் உள்ளே வந்தேன். கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு ப்ரௌசிங் சென்டரில் யாரும் போக வேணாம். ஆனால் இந்த கண்ணுக்குள்ளே பிசாசு என்ன பண்ணியிருக்கிறான், கண்ணு வழியா உள்ளே போயிட்டான். அதே மாதிரி என் ஹஸ்பண்டு சொல்லுவாங்க, ஒரு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பையன் பயங்கரமாக, அந்த பையனுக்கு வேறு லாங்குவேஜ் எல்லாம் தெரியாது, ஆனால் அந்த பிசாசு எல்லா லாங்குவேஜும் பேசுதான். என்னடா இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னா, அவன் தனியாக உட்காந்து இயர்ஃபோனை போட்டு சினிமா பாட்டை கேட்டுகிட்டே இருந்தான், அதில் தான் நான் வந்தேன் அப்படின்னு தான் பிசாசு. அப்போ இன்னைக்கு இதில் என்ன தப்பு இருக்கா அப்படின்னு மாறிடுச்சுப்பா உலகம். இது பார்க்குறதுல தப்பு இல்லை, இதை கேட்குறதுல தப்பு இல்லை. உன்னை பொல்யூட் பண்ணலையா, நீ எதை வேணாலும் பாரு. உன்னை பொல்யூட் பண்ணலையா, நீ எதை வேணாலும் கேளு அப்படின்ற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிறிஸ்டியானிட்டியே இன்னைக்கு இந்த உலகத்தில் காமிச்சிட்டு இருக்காங்க. பைபிளில் சொல்லப்பட்ட இயேசுவை தாண்டி வேற விதமான ஒரு ஜீசஸை போர்ட்ரே பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. பைபிளில் இருக்கிற இயேசு தான் இயேசு, வெளியே காமிக்கிற இயேசுவெல்லாம் அது வந்து கஸ்டமைஸ் பண்ணி அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட இயேசுவெல்லாம் அதெல்லாம் கணக்கில் அடங்காது. அவர் சொல்றாரு, பிரகாசமாக தான் கண் இருக்கணும். இந்த கண்ணு தான் சரீரத்துக்கு, சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கணும்னா இந்த கண்ணு தான். இட்ஸ் லேம்ப். திஸ் ஐஸ் ஆர் த லேம்ப். அப்போ இந்த கண்ணு இருள் அடைஞ்சிடக்கூடாது ஆண்டவரே. அப்படி கேளுங்க, பிசாசு என்ன, பிசாசு என்னுடைய வாழ்க்கையில இருள் அடைய வைக்கிறதுக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஒன்றும் இல்லாமல் அழிஞ்சு போறதுக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் இருட்டடைஞ்சு உட்கார்றதுக்கு பிசாசு என் கண்ணை பயன்படுத்திடக்கூடாது ஆண்டவரே, என் பார்வையை பயன்படுத்திடக்கூடாது. நிறைய பேர் விழுந்து போறது காரணம் கண்ணு தான். கண்ணில் கை வச்சு ஜோமனுங்க, ஆண்டவரே இந்த கண்ணு என்னைக்கும் பிரகாசமாக இருக்கணும். அப்படி சொல்லுங்க, என்னைக்கும் பிரகாசமாக இருக்கணும், உங்களுடைய பிரகாசத்தை பார்க்கணும். இந்த கண்ணு ஆண்டவரே பொல்லாப்பானதை பார்க்க வேண்டாம். இந்த கண்ணு ஆண்டவரே பொல்லாப்பானதை தேட வேண்டாம், அசுத்தமானதை தேட வேண்டாம், நீங்கள் விரும்பாததை தேட வேண்டாம். ஆண்டவரே நீர் விரும்புகிறதை தாண்டி எதையும் எங்கள் கண்கள் காணாதிருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. சத்தமாவேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா.